என் அருமை நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்த அருமையான தீர்வுகள் பகுதியிலே தோல்வியிலிருந்து விடுபடுகிற வழி என்ன, வெற்றியினுடைய முகவரிகள் என்ன என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். வெற்றிக்கு பல இலக்கணங்கள் இருக்கின்றன. வெற்றி கம்பங்களை அடைவதற்கென்று சில வழிமுறைகள் இருக்கின்றன. அந்த வழிமுறைகளிலே மிக முக்கியமானது நம்முடைய நெஞ்சிலே உறுதி வேண்டும் அல்லது நெஞ்சிலே வைராக்கியம் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். வைரம் என்கிற சொல்லிலே இருந்துதான் வைராக்கியம் வந்தது. வைரத்தினுடைய தன்மை பார்த்தால் பூமிக்கடியிலே அழுந்தி கிடக்கிற கரித்துண்டுகளின் நடுவே உருவாவது தான் வைரம். எத்தனையோ நூறாண்டுகளாக அழுத்தப்பட்டு அது வைரமாக மாறுகிறது. எனவே அழுத்தமான ஒரு அருமையான ஒரு மதிப்புமிக்க பொருளாக வைரத்தை ஆக்கி அதை வைராக்கியமாக நெஞ்சிலே வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் வெற்றியினுடைய முகவரிகள் உங்களுக்கு புலப்படும் என்று சொல்லுகிறார்கள். இந்த வைராக்கியம் என்பது ஒரு மிக அரிய விஷயம். அது எத்துணை பேருக்கு நெஞ்சிலே வாய்க்கப்பெறுகிறது என்று பார்த்தால், பலர் பாதி வழி போனதும் அந்த வைராக்கியத்தை அவர்கள் ஏனோ இழந்து விடுகிறார்கள் அல்லது குறைத்து கொண்டு விடுகிறார்கள். உள்ளத்திலே வைராக்கியத்தை பொருத்தி கொள்வேமானால், தொடர்ந்து அந்த பயணித்தோமானால், எப்படி வைரம் ஒளிவிடுகிறதோ அதே போல அந்த ஒளி கடைசி வரை இருக்கிற பட்சத்தில் அது இருளிலே தென்படக்கூடிய அந்த வெற்றியினுடைய ஒரு சிறிய பொருளை அடைந்து அதை கைப்பற்றுகிற ஒரு நிலைமை உருவாகும் என்றால், அதற்கு நாம் காட்டுகிற வைராக்கியம்தான் மிகப்பெரிய துணையாக இருக்க முடியும். ரசவாதம் என்று ஒன்று உண்டு. ஓர் உலோகத்தை இன்னொரு உலோகமாக மாற்றுவது ரசவாதம். ஒரு உலோகம் எப்படி இன்னொரு உலோகமாக மாற முடியும் என்று சொன்னால், அது மெட்டலர்ஜி என்று சொல்லப்படுகிற உலோகவியல் படித்தவர்களுக்கு தான் அதிகமாக தெரியும், அல்லது இதை பற்றி பேசுகிற சில ரசவாதிகளுக்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் நாம் பேசுவதெல்லாம் உள்ளத்திலே கூட நாம் வைக்கக்கூடிய வைராக்கியம் இருக்கிறதே, அது ஒரு இரும்பு போல் உறுதியாக மாறிவிடக்கூடியது. வைரம் இரும்பாக மாறினால் கூட அது பலனை தருவதற்கு, ஒளியை தருவதற்கு, நல்ல விளைவுகளை ஏற்படுத்துவதற்கு இது எந்த விதமான ஒரு தயக்கமும் காட்டாது. காரணம், இரும்பினுடைய உறுதி என்பது மிக அருமையானது. வைரம் கூட பொடிபட்டு போகும். எனவே வைராக்கியத்தை அழுத்தமாக வைத்து கொண்டால் இரும்பு போன்ற இதயம் உருவாகும். அந்த இரும்பு போன்ற இதயத்தோடு வெற்றி இலக்குகளை அடைகிற வரைக்கும் நாம் காட்டுகிற உறுதிப்பாடு தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்யக்கூடிய மனிதர்களாக நம்மை மாற்றும். வெற்றியில்லாத ஒரு வாழ்க்கை என்பது சுவைக்காது. ஆனால் வெற்றி மட்டுமே வாழ்க்கையாகி விடாது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விவசாயி விதைகளை விதைத்துவிட்டு அவர் உறங்கப் போய் விடுகிறார். ஆனால் அதற்கு பிறகுதான் அந்த நிலத்திற்குள்ளே மாபெரும் மாற்றங்கள் நிகழ்கின்றன. விவசாயி உறங்கிவிட்டாரே தவிர விதைகள் விழித்து கொள்ள ஆரம்பித்து விட்டன. அது கண் மலர்ந்து செடியாகி தாவரமாகி மாபெரும் மரமாகி அது பலனை அளிக்க ஆரம்பிக்கிறது. எனவே நெஞ்சிலே விதைக்கப்பட்ட விதை கூட அது உறங்குவதில்லை. அழுத்தமான விதையாக இருக்கிற பட்சத்தில் அது மாபெரும் கண்விழித்து அது மாபெரும் பலன்களை நமக்கு அளிக்க ஆரம்பிக்கிறது. உணர்வுகளை இதயத்தில் அழுத்தமாக பதித்து கொள்ளாதவர்கள் வாழ்க்கையிலே வெற்றிகளை பெறுவது என்பது கடினம். எனவே எப்படி ஒரு விவசாயி விதையை விதைத்து விட்ட பிறகு அது மலர்ந்து மலர்ந்து பலன் தர ஆரம்பிக்கிறதோ, அதே போல் இதயத்திலே அழுத்தமாக நம்முடைய உணர்வுகளை நன்கு பதித்து கொண்டால் அது விளைச்சலை தரும் என்கிற நம்பிக்கை நிச்சயமாக நமக்கு வேண்டும். அது சாத்தியம் என்பதையும்
நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு இலக்கிய மாணவன் என்ற வகையிலே நான் ஒரு நல்ல இலக்கிய உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒருவன் ஒரு செயலிலே ஈடுபட்டால் எவ்வளவு அழுத்தமாக அதிலே அவன் முனைப்போடு இருக்க வேண்டும் என்பதற்கு நல்ல இலக்கிய உதாரணம் ஒன்று இருக்கிறது. மெய்வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், செவ்வி எவற்றது அருமையும் பாரார், கருமமே கண்ணாயினார். மெய்வருத்தம் பார்க்க மாட்டாங்களாம். ஐயோ உடலுக்கு இவ்வளோ சிரமமாக இருக்கே, இந்த வேலை இவ்வளோ கடினமாக இருக்கே என்று பார்க்க மாட்டாங்களாம். பசி நோக்கார், பசிலாம் 2ஆம் பட்சம். கண் துஞ்சார், தூக்கமாவது இருக்குமாது. அந்த படுக்கிற படுக்கை இருக்கிறதே அது நட்சத்திர ஹோட்டலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தோசைக்கல் மாதிரி ஆகி அதில் இருக்க முடியாமல் துள்ளி எழுந்து கீழே குதிக்கிற ஒரு உயிரினம் போல் இவரால் அந்த படுக்கை அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த நினப்பு அழுத்தமாக இருந்ததுன்னா அது சாத்தியம், அந்த வெற்றி தான் நமக்கு இலக்கேன். செவ்வி எவற்றது அருமையும் பாரார் என்று சொன்னால் அந்த காரியத்தில் அவர் இறங்கிவிட்டால் வேறு எதுவுமே மற்ற எதுவுமே பொருட்டாக தெரியாது. கர்மமே கண்ணாயினார். கர்மம் என்று சொன்னால் செயல், வினை, காரியமாற்றுதல், கண்ணை போல. எனவே எதை பற்றியும் கவலைப்படாமல் வெற்றி இலக்கையை மட்டுமே அருமையாக கொண்டு அதை நோக்கி நாம் நடக்கிற பொழுது, கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என்று சொல்லுகிறார்களோ அப்படி இலக்கு நோக்கி நடக்கிற பொழுது வழியிலே இருக்கிற இடைஞ்சல்கள் எல்லாம் பெரிதாக நமக்கு தோன்றுவதில்லை. இந்த வைராக்கியம் என்கிற மூலப்பொருள் இருக்கிறதே, அது பல துணைப்பொருள்களை உருவாக்க வல்லது. அதாவது அந்த வைராக்கியம் இருந்தால் ஒரு இடையறாத விருப்பம் இருக்கும் என்று சொல்கிறார்கள். ஒரு விருப்பம் என்பது பாதியிலே அடங்கி போவதென்றால் அது முழுமையான விருப்பமாக இல்லாவிட்டால் நாம் இலக்கை அடைய முடியாது. எனவே உண்மையான அழுத்தமான விருப்பமாக இருக்க வேண்டும். அடுத்தது தீவிர நேசிப்பு வேண்டும் என்று சொல்கிறாள். வெற்றி என்று சொன்னால் அதில் தீவிர நேசிப்பு வேண்டும். இதோ ஏனோ தானோ என்று கலந்து கொள்வது, நானும் பங்கு கொண்டேன் என்று கலந்து கொள்வது இருக்கிறது, அது வெற்றியை தராது. அதே போல் எதிலே நாம் ஈடுபடுகிறோமோ அதில் ஆழ்ந்த ஈடுபாடு இருக்க வேண்டும். ஆக ஆழ்ந்த ஈடுபாடு, இடையறாத விருப்பம், தீவிர நேசிப்பு எல்லாவற்றையும் தரக்கூடிய ஒரு மூலப்பொருள் என்ன தெரியுமா? வைராக்கியம்தான். எனவே அந்த வைராக்கியத்தை நெஞ்சிலே பதித்து கொண்டு விட்டால் மற்றவை எல்லாம் இரண்டாகிவிடும். குறிப்பாக நம்முடைய வைராக்கியத்தை குலைக்கிற வகையிலே இடையிலே சில விஷயங்கள் நடைபெறும். நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை கேலி பேச்சுக்கும் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக்கும். இவராது ஏதாவது செய்கிறதாவது, நம்முடைய காற்றுகளை இறக்குவதைப் போல பல விஷயங்களை அவர்கள் சொல்வார்கள். ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் இவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் நான் வென்று வெளிவராவிட்டால் நம்முடைய வைராக்கியம் என்பது குலைந்து போகவும், அதன் மூலமாக அதனுடைய துணைப்பொருள்களான மற்றவையெல்லாம் ஆர்வம் குறைந்து போகவும் நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே வைராக்கியத்தை எந்த நிலையிலேயும் நாம் குறைக்காமல், அது குலைந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதுவும் ஒரு வழிநடத்தி செல்லுகிற ஒரு குடும்பத்தினுடைய தலைவருக்கு ஒரு வைராக்கியம் இருந்து விட்டால் அந்த அவருடைய வைராக்கியத்தை பார்த்து அந்த குடும்ப உறுப்பினர்கள் ஏதோ ஒரு அந்த குடும்பமே சந்திக்க வேண்டிய ஒரு பொது பிரச்சனை வருகிறது என்று வைத்துக்கொள்ளும். ஏதோ ஒரு பொருளாதார பிரச்சனையோ அல்லது வேறு சில ஒரு எதிரியை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு பிரச்சனையோ அல்லது உறவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ வருகிறது என்று சொன்னால் அந்த குடும்பத்தினுடைய தலைவரோ அதில் முக்கியமான உறுப்பினரோ ஒரு வைராக்கியத்தை மேற்கொண்டு இதுதான் வழி, இதுதான் தீர்வு, ஆனால் தவறான வைராக்கியம் அல்ல, முறையான வைராக்கியம், அதை உறுதியாக கொண்டால் மெல்ல 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 அது ஒரு வியாதியைப் போல, வியாதி என்பது ஒரு ஆரோக்கியமற்ற சொல்லாக கூட கருதினால் கூட அது வைரஸ் போல, பாக்டீரியா போல மற்றவர்களுக்கெல்லாம் பரவி அது ஒட்டுமொத்தமாக உறுதியாக ஆகிற பொழுது அந்த வைராக்கியம் எப்படி ஆனாலும் செயல்பட்டே தீரும். அதே போல் ஒரு நிறுவனத்திற்கு ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்படுகிறது. அதனுடைய டீம் ஹெட் என்று சொல்லப்படுகிற அந்த தலைவருக்கு அந்த வைராக்கியம் வந்துவிட்டது என்று சொன்னால் அதை அவர் மெல்ல மற்றவர்களுக்கும் பரப்புவார். அந்த வைராக்கியம் ஒட்டுமொத்த அந்த குழுவிற்கும் பரவுகிற பொழுது அந்த வைராக்கியத்திற்கே ஒரு மாபெரும் சக்தி பிறந்து விடுகிறது. ஒரு நல்ல உதாரணம் சொல்லுவார்கள். ஒரு ஆட்டு மந்தையை ஒரு சிங்கம் நடத்தி, கற்பனையான விஷயம்தான், ஒரு ஆட்டு மந்தையை ஒரு சிங்கம் வழி நடத்தி செல்கிற பொழுது பின்னால் வருகிற ஆடுகளுக்கு கூட சிங்கத்தினுடைய உணர்வு பரவி விடுமா. ஆனால் ஒருவேளை இது நிகழுமானால் ஒரு சிங்கத்தினுடைய கூட்டத்தை ஒரு ஆடு வழி நடத்தி செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுமானால், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகுமேயானால் அந்த சிங்கங்களுக்கெல்லாம் ஒரு ஆட்டு மந்தை போன்ற உணர்வு உருவாகிவிடும் என்று சொல்வார். எனவே தலைமை பொறுப்பை ஏற்று நடத்துகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பொறுத்து
அந்த அணிக்கே ஒரு மகத்தான வைராக்கியம் உருவாகும். எந்த ஒரு தலைவனுக்கு வைராக்கியம் இருக்கிறதோ அந்த தலைவன் வெற்றி பெறுவான். அவன் தன்னை சுற்றிய அணியையும் தன்னை சார்ந்த குடும்பத்தையும் தன்னுடைய குழுவையும் அவன் மிகப்பெரிய பலத்திற்கு எடுத்துச் செல்வான். அந்த வைராக்கியம்தான் அவர்களை மாபெரும் உயரத்திலே கொண்டு போய் நிறுத்தப் போகிறது. அதுதான் வெற்றி இலக்குகளை அடையாளம் காட்டப் போகிறது. எனவே வைராக்கியத்தை நம் நெஞ்சிலே பதிப்போம், வெற்றிகளை குவிப்போம். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.